இனிமேல் லெமனோட தோலை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். நம்ம லெமனை யூஸ் பண்ணும்போதெல்லாம் அதனோட தோலை ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஊறினதுக்கப்புறமா அந்த லெமனோட தோலை எடுத்து அது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, வினிகர் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லை அப்படின்னா ஒரு 2 ஃப்ரெஷ் லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு நாள் அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த லெமனை வந்து சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அடி பிடிக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா அந்த லெமனோட தோல் வந்து நல்லா வெந்துடும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமும் வெல்லமும் பெருங்காயத்தூளும் சேர்த்து கிளறி விட்டு இறக்கி கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஊறுகாய் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.